அண்மை செய்தி. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் பில் வழங்குவது இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களுக்கு QR கோட் முறையில் டிஜிட்டல் முறையில் பில் வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் பில் வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. QR கோட் முறையில் பில் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 220 டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் பில் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 220 டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் பில் வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. அரசு மதுபான கடைகளில் போதை மதுபானம் மற்றும் கூடுதலாக மதுபானங்களுக்கு 10 ரூபாய் வசூலிப்பது தடுக்கும் பொருட்டு அதனை மது பாட்டில்களுக்கு QR கோட் மூலம் ஸ்கேன் செய்து மதுபானங்களை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பில் கொடுக்கும் நடைமுறையை டாஸ்மாக் நிறுவனமானது அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையை அனைத்து மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக முதற்கட்டமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7 கடைகளிலும் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள 7 கடைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனை ஒட்டி தற்போது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் திட்டமிட்டு இருந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை முதலே டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இது குறித்து பயிற்சிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள 131 கடைகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 89 கடைகளிலும் என மொத்தம் 220 கடைகளில் இன்று முதல் மது பாட்டில்களுக்கு பில் வழங்கும் நடைமுறையானது வந்துள்ளது. இதனால் போலி மதுபானங்கள் மற்றும் மது வாங்கும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் பெறப்பட்டு வந்து தவிர்க்கப்படும் என நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த QR கோட் டாஸ்மார்க்கில் மூலம் வழங்கப்படுவதால் இன்றைய தினமே வழக்கம் போல 10 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் மது பிரியர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது போன்ற சட்டத்திற்கு புறமான நடவடிக்கைகள் சீக்கிரமாக முடக்கப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்தின் முறையிலும் கூறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.